ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி டைம் வித் கௌசி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் கௌசல்யா ராஜன். வாங்க இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். தன்னுடைய கைகளை தூக்கியவாறு வேர்க்க விறுவிறுக்க சஞ்சு நின்று இருக்க, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ரூம்குள்ளே வருவ என்று கூற, அட அரலூசு என்று நினைத்து கொண்டு, ஓ மேடம் என்னை சுற்றாதீங்க என்று ஆளியிடம் பயப்படுவது போல் சொல்ல, நீ ஏன் இவ்வளவு பயப்படுற? நான் எல்லாம் பயப்படவே மாட்டேன் தெரியுமா என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே ஆலியின் பக்கத்தில் பொம்மை கரப்பான் பூச்சி ஒன்று அங்கும் இங்கும் ஓட, ஐயோ பூச்சி என்று சஞ்சுவின் இடுப்பில் குழந்தையை போல் அமர அந்த 6 அடி ஆண்மகனுக்கும் ஒருவித சிலிர்ப்பு ஏற்பட்டது. மேடம் கொஞ்சம் இறங்குறீங்களா? அது வெறும் பொம்மை பூச்சி தான் என்று சஞ்சு சொல்ல, அது எனக்கும் தெரியுமே, நீ பயப்படுவியான்னு தான் அந்த பூச்சிய ஓட விட்டேன் என்று சமாளித்து கொண்டாள் ஆலி. சிறிது நேரத்தில் ஆலியை சாப்பிட வைத்து கதைகள் கூறி தூங்க வைத்து விட்டு அமரப்போக கதவை தட்டும் சத்தம் கேட்டது. அங்கு ஒரு பாடிகார்டு சஞ்சுவின் உடைமைகளை கொண்டு வந்து கொடுத்தான். இனிமே நீ மேடம் கூட இந்த ரூம்ல தான் தங்கணும் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே மற்றொருவன் ஒரு சிங்கிள் பெட்டை ஆலியின் ரூமில் ஒரு ஓரத்தில் போட்டான். உடனே தன்னுடைய சூட்கேஸை எடுத்து சீக்ரெட் டிவைஸை எடுத்து ருத்ரனுக்கு சில தகவல்களை அனுப்பினான். மறுநாள் பாடி கார்ட்ஸ் அனைவரும் சிரித்து கொண்டிருக்க, ருத்ரன் இவனுங்க எல்லாம் எதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க என்று பார்க்க, அங்கோ சஞ்சுவிற்கு மேக்கப் செய்து விட்டு கொண்டிருந்தாள் ஆலி. சஞ்சுவின் அடர்ந்த கேசத்தை ஒன்று கூட்டி உச்சி குடும்பி போட்டு அவன் முகத்தில் வெள்ளை அடிப்பதை போல பவுடரை அடித்து 2 புருவங்களுக்கும் இடையே பல வண்ணங்களில் பொட்டு வைத்து சஞ்சுவை ஒரு வழியாக்கினாள் ஆலி. அதை பார்த்த ருத்ரன் மிக சத்தமாக சிரிக்க, சுற்றியிருந்த அனைவரும் ருத்ரனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவர்களும் சேர்ந்து சிரிக்க, இங்கோ சஞ்சுவின் பாடுதான் திண்டாட்டமானது. ருத்ரன் கண்களாலே, டே மச்சான் என்னடா உனக்கு வந்த சோதனது என்று நக்கலாக கேட்க, எல்லாம் எத்தள விதிமமா என்று தன் நெற்றியை தடவ, உனக்கேத்த சரியான ஆளுதாண்டா என்று ருத்ரன் மீண்டும் நக்கல் அடிக்க, யோ மாமா சீக்கிரம் ஏதாவது பண்ணியா, இதையாவது கண்டுபிடிச்சு தொலை, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டுல இருந்து இந்த லூசுகிட்ட இருந்து என்னை காப்பாத்தியோ என்று சைகையாலே ருத்ரனை பார்க்க, சீக்கிரமாவே இங்க இருந்து போகலாம், அதுக்கான நேரம் வந்துருச்சு என்று ருத்ரன் சைகையை செய்ய, ஹே ஹேண்ட்ஸம், நீ இப்பதான் ரொம்ப அழகா இருக்க என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வேந்தன் வருவதை பார்த்து ஆலி, அண்ணா இங்க பாருங்களே என்று சஞ்சுவை காட்ட, வேந்தனுக்கும் சிரிப்பு வந்தாலும் அதை காட்டிக் கொள்ளாமல், ஆலி ரொம்ப அழகா மேக் ஓவர் பண்ணிருக்க, பட் ஒண்ணுதான் மிஸ்ஸிங் என்று வேந்தன் கூற, என்னவென்று சஞ்சு நிமிர்ந்து வேந்தனை பார்க்க, வேந்தன் சஞ்சுவை பார்த்து ஒரு நக்கல் சிரிப்பை சிரித்து, நீ இவ்வளவு அழகா மேக்கப் பண்ணி இருக்கிறத பார்த்து யாராவது கண்ணு வச்சுட்டா என்ன பண்றது, அதான் டிஸ்டி போட்டு ஒண்ணு வச்சு விடுடா என்று சஞ்சுவை பார்த்து கொண்டே சொல்ல, சின்னது டிஸ்டி போட்டா, குடும்பமே லூசா, என்னை இப்படி வந்து கோத்து விட்டுட்டீங்களே என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே சஞ்சுவின் கிளீன் ஷேவ் செய்த தாடையில் ₹1 நாணயத்தின் அளவு பெரியதாய் ஒரு டிஸ்டி போட்டு வைக்க, அண்ணா இப்ப எப்படி இருக்கு என்று ஆளை கேட்க, சிரித்து கொண்டே, இப்பதான்டா ரொம்ப நல்லா இருக்கு என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் வேந்தன். சஞ்சு தன் அறைக்கு வந்து தன் கோலத்தை கண்ணாடியில் பார்க்க அவனுக்கே சிரிப்பு வந்ததுதான். இந்த லூசு என்னை எப்படி மாத்திருச்சு பாரு, இது கூட சேர்ந்து நானும் லூசாதான் போக போறேன் என்று பாத்ரூமை நோக்கி சென்றான். தெரிந்து சொன்னானோ அல்லது தெரியாமல் சொன்னானோ, வருங்காலத்தில் அவனும் ஆலியின் பின் லூசாக சுத்த போகிறான் என்று அன்று அவனுக்கு தெரியாது. அன்று இரவு ருத்ரனும் சஞ்சுவும் யாரும் இல்லாத இடத்தில் சந்தித்தனர். மாம்ஸ் ஏதாவது கண்டுபிடிச்சியா என்று சஞ்சு கேட்க, எஸ் மச்சான், வேந்தன் ரூம்ல சீக்ரெட் ரூம் இருக்கு, அங்கதான் அதிகமா வேந்தன் எல்லா டீல்ஸ் அண்ட் சப்ளைஸையும் பத்தி பேசுறான், பட் சரக்கு தயாரிக்கிற இடத்த மட்டும் சொல்ல மாட்டானுங்க, மிஸ்டர் டி லொகேஷன் மட்டும்தான் சொல்றான். அந்த மிஸ்டர் டி லொகேஷன் தான் தெரிஞ்சு நாம தேடுற ஃபேக்டரியா இருக்கலான்னு எனக்கு டவுட்டா இருக்கு என்று ருத்ரன் கூற, அப்படின்னா வேந்தன் ரூம செக் பண்ணி பார்த்துட வேண்டியதான் என்றான் சஞ்சு. அதுவும் உன் கையில தான் மாமா இருக்கு
நாளைக்கு நியூ பிராண்ட் ஓப்பனிங் செரிமோனிக்காக நாங்க எல்லாம் போயிடுவோம். அந்த டைம்ல தான் ஸ்லீப்பிங் கேஸ் வீடு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நீங்க வேந்தன் ரூமுக்கு போய் சர்ச் பண்ணி என்ன எவிடன்ஸ் கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம பிளான் பண்ண இடத்துக்கு வந்துருமாமா என்று சொல்ல, ஷோர் மச்சான், பட் நீ எப்படி வேந்தன் கிட்ட இருந்து தப்பிப்ப என்று ருத்ரன் கேட்க, அதான் அந்த லூசு இருக்கே என்றான் சஞ்சு. டேய் பாவண்டா அந்த பொண்ணு, சும்மா சும்மா லூசுன்னு சொல்லாத என்றான் ருத்ரன். ஆட போமாமா, அந்த லூசு என்னை என்னெல்லாம் செய்ய சொல்லுது தெரியுமா என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே ருத்ரனுக்கு காலையில் சஞ்சு இருந்த நிலைமை ஞாபகத்திற்கு வர சத்தமில்லாமல் சிரிக்க ஆரம்பித்தான். சஞ்சு ருத்ரனின் வயிற்றில் குத்த, என் பொழப்பு இப்படி சிரிப்பா சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் அந்த லூசு தான் காரணம். இந்த வீட்டை விட்டும் அந்த லூசை விட்டும் எப்படியாவது எஸ்கேப் ஆகணும். அப்புறம்தான் வேந்தனெல்லாம் என்று சஞ்சு சொல்ல, டேய் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பொண்ணுதான் உனக்கு கரெக்ட் என்று மீண்டும் சிரிக்க, ரொம்ப சிரிக்காத மாமா, பாடி கார்டு வந்து பட்டுன்னு போட்டுற போறான், கிளம்பலாம் என்று சஞ்சு நகர, மச்சான் என்று ருத்ரன் சஞ்சுவை நிறுத்த, பி கேர்ஃபுல்ரா, திஸ் இஸ் அவர் லாஸ்ட் நைட் இன் வேந்தன்ஸ் ஹவுஸ், அதை மைண்ட்ல வச்சுக்கோ என்று ருத்ரன் கூற சிறு தலையசைப்புடன் சஞ்சு சென்றான். ஒரு நாள் விளக்கத்தை விட மிகவும் பரபரப்பாக இருந்தது வேந்தனின் அரண்மனை. சஞ்சு வழக்கம் போல் அதிகாலை நேரத்தில் தன் பாப்பு குட்டியுடன் கனவில் பேசிக் கொண்டிருக்க, பாப்பு நெல்லுடி, மாமாக்கு கால் வலிக்குதுடி என்று சஞ்சு தன் காலை பிடித்தவாறே ஓட, ஜூஜு மாமா நீ பொய் சொல்ற, உன்னால என்ன பிடிக்க முடியாது, அதான் கால் வலிக்குதுன்னு பொய் சொல்லி என்ன பிடிக்க பாக்குற, முடிஞ்சா என்ன பிடிச்சு காட்டுங்க பாக்கலாம் என்று பட்டு பாவாடை சரசரக்க ஓடினாள் பொம்முக்குட்டி. பொம்மு, அப்படி நான் உன்னை புடிச்சிட்டா எனக்கு என்ன தருவ என்று சஞ்சு கேட்க, உனக்கு என்ன வேணும் கேளு என்று ஓடிக்கொண்டே பேச, பெரிய பொண்ணாகி இந்த ஜூஜு மாமாவே கட்டிக்கிறியா என்று சஞ்சு கேட்க, பொம்முக்குட்டி ஒரு நிமிடம் நின்று விட்டு மீண்டும் ஓடினாள். பாப்பு பதில் சொல்லிட்டு போடி என்று சஞ்சு கேட்க, இப்பவே கட்டிக்கணுமா என்று பாப்பு கேட்க, இல்ல இன்னும் 12 வருஷத்துக்கு அப்புறம். அப்படின்னா சரி, என்னை பிடிச்சு காட்டுங்க, நான் 12 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை கட்டிக்கிறேன் என்று அந்த 8 வயது பாப்பு சொல்லிக்கொண்டே ஓட, இப்போது இருக்கும் 27 வயது சஞ்சு வேகமாக ஓடி தன் பாப்பு குட்டியை கையில் ஏந்த பாப்பு தன் முகத்தை இரு கைகளாலும் மறைக்க மூச்சு வாங்கியபடி, இப்ப சொல்லு பொம்மு, இந்த ஜூஜு மாமாவை கட்டிக்கிறியா என்று சஞ்சு கேட்க, தன் கைகளை விளக்காமல், இப்போ இல்ல 12 வருஷத்துக்கு அப்புறம் கட்டிக்கிறேன் என்று தன் இரு கைகளையும் விளக்க கையில் 20 வயது உடைய ஆலியை பார்க்க, ஆலி சஞ்சுவை பார்த்து, நிஜமா என்ன கட்டிக்கணும், ஏமாத்திடக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சஞ்சு கனவிலிருந்து இயல மணியை பார்த்தான். அது காலை 6:30 என்று காட்டியது. சின்ன கனவுடாது என்று ஆலியை பார்க்க, 20 வயது பருவ மங்கைதான், ஆனால் வயதிற்கேற்ப முதிர்ச்சி இல்லை. பார்க்க சிறு குழந்தையை போல் தன்னுயர மஞ்சள் வண்ண பாண்டா பொம்மையை கட்டிக்கொண்டு எச்சில் ஒழுக தூங்கிக் கொண்டிருந்தாள் ஆலி. அவளை பார்த்ததும் சஞ்சுவிற்கு உதட்டில் மெல்லிய சிரிப்பு வந்தது. என்னதான் லூசு என்று மனதில் நினைத்தாலும் திட்டிக் கொண்டாலும் கடந்த 3 நாளும் சிறு குழந்தையை போல்தான் ஆலியை பார்த்து கொண்டான். சஞ்சுவிற்கு முதல் குழந்தையாய் ஆலியானாள். அன்று விழாவிற்கு ஆலிக்காக மஞ்சள் வண்ண சோழியில் ஆங்காங்கே வெண்ணிற கற்கள் பதித்த டிரெஸ்ஸை கையில் வைத்துக்கொண்டு ட்ரெஸ்ஸிங் ரூமிற்கு வெளியே நின்றிருந்தான் சஞ்சு. மேடம், இன்னும் எவ்வளவு நேரம், சீக்கிரம் ட்ரெஸ் போடுங்க என்று ட்ரெஸ்ஸிங் ரூம் கதவை தட்டினான் சஞ்சு. சட்டென்று கதவை திறக்க மஞ்சள் வண்ண பூந்துவாளையை மட்டுமே கட்டி கொண்டு வந்தாள் ஆலி. சஞ்சு சற்றும் தாமதிக்காமல் பின் திரும்பி நின்று, மேடம் இந்தாங்க ட்ரெஸ், போய் போட்டுட்டு வாங்க என்றான் சஞ்சு. ஆலி அந்த ட்ரெஸ்ஸை வாங்க மிகவும் வெயிட்டாக இருந்தது. ஐயோ என்று ட்ரெஸ்ஸுடன் கீழே விழுந்தாள் ஆலி. என்னாச்சு என்று திரும்பி பார்த்த சஞ்சு வாய் விட்டு சிரிக்க ஆரம்பித்தான். ஹலோ மிஸ்டர் ஹேண்ட்சம், வெயிட்டா இருக்கு, ப்ளீஸ் தூக்கி விடுங்க என்றாள் ஆலி. ஆலியின் மேல் இருந்த ட்ரெஸ் எடுக்கும் போது தவறுதலாக அவளின் டவலையும் சேர்த்து எடுக்க பெண்ணவளின் வெண்ணிற மேனி முழுவதும் சஞ்சுவின் கண்களுக்கு காட்சிப்பட, ஐயோ சாரி சாரி
என்று சஞ்சு மீண்டும் அந்த டிரெஸ்ஸை அவள் மேலே போட்டுவிட்டு திரும்பிக் கொள்ள, ஐயோ ஏய் லூசு, டிரெஸ்ஸை எடு, வெயிட் தாங்க முடியல என்று மீண்டும் ஆளி கத்த தன் கண்களை மூடிக்கொண்டு அந்த டிரெஸ்ஸை கையில் எடுத்தான். அப்பொழுதும் நன்றாக தன் கைகளில் உள்ள டிரெஸ்ஸை பார்த்தான். எங்கு மீண்டும் டவலை சேர்த்து எடுத்து விட்டோமோ என்று. ஆனால் இம்முறை டிரெஸ்ஸை மட்டுமே கையில் வைத்திருந்தான். அப்பாடா, மேடம் வேற டிரெஸ் போட்டுக்கிறீங்களா என்று கேட்க மீண்டும் தன் உடம்பில் டவலை கட்டி கொண்டிருந்தாள் ஆளி. ஆளிக்கோ தன்னை ஒரு ஆண்மகன் பார்த்து விட்டான் என்ற எந்த ஒரு கூச்சமும் சுய உணர்வும் கூட இல்லாமல் நார்மலாகவே இருந்தாள். இல்ல அண்ணா, இந்த ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்லியிருக்காரு, வாங்க வந்து போட்டு விடுங்க என்று சஞ்சுவை ஆளி அழைத்தாள். இது 3 நாட்களாக சஞ்சுவிற்கு பழகியதுதான். ஆளிக்கு உணவு, உடை, கழிவறை என அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்தான். ஆனால் அவற்றை எல்லாம் செய்யும் போது மிகவும் கண்ணியமான ஒரு ஆணாகத்தான் இருந்தான் சஞ்சு. ஓகே மேடம், இந்தாங்க இன்னஸ் போடுங்க என்று கொடுக்க சமத்து குழந்தையாக போட்டுக்கொண்டாள். சஞ்சு இந்த 3 நாட்களும் வெறும் கேர்டேக்கராக மட்டும் இல்லாமல் சில சுய வேலைகளையும் சொல்லிக் கொடுத்தான். தனக்கு தானே செய்து கொள்ளும் சில அந்தரங்க வேலைகளையும், ஒருவரிடம் எவ்வாறு பேச வேண்டும், எவ்வாறு பேசக்கூடாது என்று சிறு குழந்தைகளுக்கு நாம் என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்போமோ அதை அனைத்தும் சஞ்சு ஆளிக்கு சொல்லிக் கொடுத்தான். அதன்படி சஞ்சு சொல்ல சொல்ல ஆளி ரெடியாக ஆரம்பித்தாள். வானத்தில் இருந்து இறங்கி வரும் தேவதையை போல் ஆளி மிகவும் அழகாக இருந்தாள். நான் எப்படி இருக்கேன் என்று சஞ்சுவிடம் திரும்பி திரும்பி தன்னை காட்டிக்கொண்டு கேட்க, தேவதை மாதிரி இருக்க என்று அவனையே அறியாமல் சொல்ல, தேவதைனா என்று ஆளி கேட்க, அது வானத்துல நிறைய தேவதைகள்லாம் இருப்பாங்க, அவங்களும் ஒன்ன மாதிரிதான் ரொம்ப அழகா இருப்பாங்க என்று விளக்கம் சொல்ல, ஆளி கண்ணாடியில் தன்னை பார்க்க அவளுக்கே அழகாய் தெரிய சற்றென்று சஞ்சுவை நோக்கி ஓடி வந்து அணைத்து முத்தமிட்டாள். அதே நேரத்தில் வேந்தன் உள்ளே வர அந்த காட்சியை பார்த்து கோபம் வந்தது வேந்தனுக்கு. அண்ணா என்ன பாரு, நான் எவ்வளவு அழகா இருக்கேன்ல என்று வேந்தனிடம் கேட்க, நீ தேவதை மாதிரி இருக்கடா என்று வேந்தன் சொல்ல, ஹாய் அண்ணா, நீங்களும் மிஸ்டர் ஹேண்ட்ஸம் மாதிரியே சொல்றீங்க என்று குதூகலிக்க தன் பாடி கார்டுடன் தங்கையை அனுப்பிவிட்டு சஞ்சுவிடம் நெருங்கினான் வேந்தன். சற்றும் எதிர்பாராத நேரத்தில் ஓங்கி அறைந்தான் சஞ்சுவை. தன்னுடைய பாண்டா பொம்மையை மறந்த ஆளி அதை எடுக்க மீண்டும் ரூமிற்கு வந்த போது அந்த காட்சி பட, அண்ணா ஏன் ஹேண்ட்ஸம் அடிச்சிங்க என்று உதட்டை பிதுக்க, அது வந்துடா ஹேண்ட்ஸம் கிணத்துல கொசு, அதான் அடிச்சேன் என்றான் வேந்தன். இருந்தாலும் மெதுவா அடிச்சிருக்கலாம்ல என்று சஞ்சுவின் கன்னத்தை பற்ற போக வேந்தன் ஆளியின் கையை பிடித்து, நீ ஏண்டா இங்க வந்த என்றான் வேந்தன். அதுவா, என் பொம்மையை விட்டுட்டு போயிட்டேன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கும் போதே சஞ்சு அந்த பொம்மையை ஆளியிடம் கொடுத்தான். தேங்க்யூ ஹேண்ட்ஸம் என்று பொம்மையுடன் பேசிக்கொண்டே சென்றாள் ஆளி. என்ன ஹேண்ட்ஸம், வந்த வேலையை விட்டுட்டு என் பாப்பா மனசை மாத்த ட்ரை பண்ற போல என்று இரு பொருள் பட பேச, சார் இந்த ஒர்க் நீங்க கொடுத்தது, அதை நான் கரெக்டா தான் செய்யறேன்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம வேற எந்த வேலையும் நான் செய்யறதில்ல. அண்ட் ஒன் மோர் திங், நான் வந்த வேலைய சரியாதான் சார் பாக்குறேன் என்று சஞ்சுவும் வேந்தனுக்கு முன் தைரியமாக, உனக்கு என்ன தெரியும் என்பதை நான் அறிவேன் என்பதை போல சஞ்சு நிற்க, அப்பொழுது அங்கு வந்த பாடிகார்டு, சார் டைம் ஆச்சு கிளம்பலாம் சார் என்று கூற, ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் பேசிக்கலாம் என்று வேந்தன் சொல்லிவிட்டு விறுவிறுவென நடக்க நீண்ட பெருமூச்சினை விட்டுக்கொண்டு சஞ்சுவும் கிளம்பினான். அவர்கள் கிளம்பிய 2 மணி நேரத்தில் ருத்ரன் தங்களின் பிளானை எக்ஸிக்யூட் செய்ய ஆரம்பித்தான். அனைத்து ஏசியிலும் ஒருவித தூக்க மருந்தினை செலுத்தி தான் மட்டும் மாஸ்க் அணிந்து சென்றான். சற்று நேரத்தில் வீட்டில் உள்ள நாய் உட்பட அனைவரும் தூங்க ஆரம்பித்தனர். அனைத்து கேமராவையும் ஆஃப் செய்துவிட்டு வேந்தன் அறைக்குள் சென்றான். ஆல்ரெடி சஞ்சய் மூலமாக பாஸ்வேர்டு அறிந்த ருத்ரன் பாஸ்வேர்டை போட்டு அறைக்குள் நுழைந்தான். அங்கு உள்ள சீக்ரெட் ரூமை தேடிக்கொண்டு இருந்தான். ஆனால் கிடைக்கவில்லை. அந்த அறையினுள்ளே அங்கேயும் இங்கேயும் நடந்து கொண்டே இருந்த போது
ஒன்றை கவனித்தான். அந்த அறையில் உள்ள கட்டிலுக்கும் எதிரே உள்ள டிவிக்கும் மீண்டும் மீண்டும் நடந்து பார்த்தான். டிவி இருக்கும் இடத்தில் சற்று வித்தியாசத்தை உணர்ந்த ருத்ரன் டிவி இருக்கும் பக்கத்தில் வர, நடக்கும் போதே தரையில் ஏதோ வித்தியாசம் தெரிய உடனே அந்த டிவி வைக்கப்பட்டிருந்த டேபிளை தள்ளி விட்டு பார்த்தான். அங்கு ஒரு அண்டர் கிரவுண்டிற்கு செல்லும் கதவு தென்பட அதிலும் பாஸ்வேர்ட் போடப்பட்டிருந்தது. அந்த பாஸ்வேர்ட் லாக்கரை நன்கு கவனித்த ருத்ரன் 3 முறை மட்டுமே முயற்சி செய்ய முடியும் என்பதை உணர்ந்து கொண்டான். 3வது முறை தவறாக முயற்சி செய்தால் மொத்தமாக லாக் ஆகுமாறு அமைத்திருந்தனர். டோரின் பாஸ்வேர்டை போட்டான். திறக்கவில்லை. கொஞ்சம் யோசித்து பார்த்து வேந்தனின் தங்கையின் பெயரை போட்டு பார்த்தான். அப்பொழுதும் திறக்கவில்லை. கடைசி முறை ருத்ரன் என்ன பாஸ்வேர்டா இருக்கும் என்று கத்தும் போது ருத்ரனுக்கு வேந்தன் பேசிய உரையாடல் ஞாபகம் வந்தது. ஒரு நிமிடம் அதை யோசித்து பார்த்தான். தன் பாடி கார்டு ஒருவனிடம் எத்தனை தடவை சொல்றது, 3 டைம்ஸ்க்கு மேல போட்டால் டோட்டலா லாக் ஆயிடும், 2 idiots, MNCDL என்று கத்திக்கொண்டே சென்றது ஞாபகம் வர, தன்னுடைய சீக்ரெட் மொபைலுக்கு ஒரு குறுஞ்செய்தி ஒருவனிடம் இருந்து வந்தது. அதே MNCD. அந்த பாஸ்வேர்டை சற்றும் தாமதிக்காமல் போட்டு டோரை அன்லாக் செய்தான். உடனே கதவு திறக்கப்பட ஒரு ஆள் மட்டுமே இறங்கும் குறுகிய வழியாக இருந்தது. அண்டர் கிரவுண்டில் நுழைந்தான் ருத்ரன். வாயடித்து நின்றான். அந்த இடம் பார்க்க மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. சிறிது தூரம் செல்ல அங்கு ஒரு ஆபீஸ் ரூம் இருந்தது. அங்கு சென்ற அனைத்தையும் ஒன்று விடாமல் ஆராய்ந்தான். அவன் எதிர்பார்த்த எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. என்று ருத்ரன் தன் காலால் அங்கிருந்த சேரை உதைக்க ஒரு கை தட்டும் சத்தம் கேட்டது. ருத்ரன் பயப்படவில்லை. கண்டிப்பாக தான் மாட்டிக்கொள்ள கூடும் என்று ஏற்கனவே அறிந்த ஒன்றுதான். திரும்பி பார்க்க அங்கு வேந்தன் நின்றிருந்தான். வேந்தன் செரிமோனிக்கு தானே போனான், இங்க எப்படி என்று ருத்ரன் நினைத்து கொண்டிருக்கும் போதே, வாட் அ கிரேட் ஜாப் மிஸ்டர் டிசிபி ருத்ரன், வந்த ஒரே வாரத்துல என்னோட அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கியே. டிஎன் கவர்மெண்ட் நல்லாதான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. அப்புறம் நீ தேடி வந்தது கிடைச்சிச்சா, இல்ல நான் எந்த இடத்துல சரக்கு தயாரிக்கிறேன்றத கண்டுபிடிச்சியா? கண்டிப்பா இருக்காது. இந்த வேந்தன் ஒன்னும் முட்டாள் இல்ல. நீயும் உன் மச்சானும் இங்க வந்தப்பயே கண்டுபிடிச்சிட்ட. நீங்க யாரு, உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அலசி ஆராய்ஞ்சிட்டேன். அது மட்டும் இல்ல, சீக்ரெட் போன் டிவைஸ், ஜாமர் அப்படின்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சுதான் என் கோட்டைக்குள்ளேயே வந்திருக்கு. அதுக்கு நான் அலோவ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உங்க போலீஸ் மூளைய யோசிச்சிருக்கலாம். இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு தலைவன், பல இல்லீகல் பிசினஸ் பண்ற எனக்கு உங்களை கண்டுபிடிக்க எவ்வளவு நேரம் ஆகும் என்று வேந்தன் பேசிக் கொண்டிருக்கும் போதே ருத்ரன் தன் எமர்ஜென்சி டிவைஸ் மூலமாக தகவல் அனுப்பி கொண்டிருந்த நேரம் படார் என்று ருத்ரனின் பின்தலையில் இரும்பு ராடால் அடிக்க ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தான் ருத்ரன். தன் நினைவை இழக்கும் நேரத்தில் மீண்டும் தலையில் அடிபட அப்பொழுதுதான் வேந்தனை நன்றாக பார்த்தான். ஓ நோ, இப்படி ஆயிடுச்சே. கல்யாணம் ஆன புது மாப்பிள்ளையாமே. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகியிருக்குன்னு கேள்விப்பட்டேன். உன்னோட புது பொண்டாட்டிய பிரிய போறோன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பரவாயில்ல, உன் பொண்டாட்டிய பத்திரமா நான் பாத்துக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது. உன் பொண்டாட்டி சும்மா நச்சுன்னு தான் இருக்கா. அவளை நீ பாத்துக்கிட்டதை விட நான் சொர்க்கத்துக்கே கூட்டிட்டு போய் வச்சு பாத்துப்ப. நீ நல்லா ரெஸ்ட் எடு. உன்னை மறுபடியும் பார்க்க முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் ரெஸ்ட் இன் பீஸ் என்று ருத்ரன் தலையில் மீண்டும் ஒரு அடி அடிக்க ரத்த வெள்ளத்தில் கண் மூடினான். மறுபுறம் சஞ்சு அங்கிருந்து பேசியபடி தப்பிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். ஆனால் ஆலியோ கங்காரு குட்டியை போல சஞ்சு பின்னாலேயே சுற்றி கொண்டிருந்தாள். ஐயோ, இந்த லூசுகிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும், என்ன பண்றது என்று யோசிக்க சஞ்சுவிற்கு ஒரு பிளான் தோன்றியது. ஆலியை வச்சுதான் நம்ம தப்பிக்கணும் என்று ஆலிக்கு 10 நிமிடத்திற்கு ஒரு முறை ஜூஸ் கொடுத்து கொண்டே இருக்க, ஐயோ இதோட 7வது ஜூஸ் போதும் ஹேண்ட்ஸம் என்று குழந்தை என கூற, பிளீஸ் மேடம், நீங்க இதை குடிச்சீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க, குடிங்க மேடம் என்று சஞ்சு சொல்ல,
ஆள் இதுவரை யாரின் பேச்சையும் காதருகே கூட கொண்டு செல்ல மாட்டாள். ஆனால் என்னவோ சஞ்சுவிடம் மட்டும்தான் அவன் கூறிய அனைத்தும் செய்வாள். அது ஏன் என்று அவளுக்கே தெரியவில்லை. ஓகே, இதுதான் லாஸ்ட் என்று சஞ்சுவிடம் இருந்து ஜூஸை வாங்கி கொடுத்தாள். அந்த செரிமோனிக்கு வந்த 4 இளைஞர்கள், மச்சான் அங்க பாருடா அந்த மஞ்சக்கட்டு மைனாவ, செம்மையா இருக்கல, என்ன ஷேப்பு, என்ன சைஸு, என்ன ஸ்ட்ரக்சரு, அப்பா நினைக்கும் போது நாக்கு ஊறுதுடா என்று ஒருவன் சொல்ல, டே மச்சான் பெரிய இடம் அடக்கி வாசி, வேந்தனோட தங்கச்சி காணாம போனா ஆக்கிருவான், பார்த்து ஜாக்கிரதை என்று மற்றொருவன் சொல்ல, டேய் பாக்க லூஸ் மாதிரி இருக்கா, டைம் கிடைச்சா மேட்ரை முடிச்சிட வேண்டியதான் என்றான் அந்த காம மிருகம். அப்பொழுது சஞ்சுவின் ஷர்ட்டை இழுத்தாள் ஆலி. என்ன மேடம், என்ன என்ன வேணும்? சூச்சு வருது என்று ஆலி மெதுவாக சஞ்சுவின் காதருகே சொல்ல, மனதில் மகிழ்ந்தவன் வாங்க மேடம் என்று கழிவறைக்கு அழைத்து செல்ல, ஆலிக்கு என்ன தோன்றியதோ சஞ்சுவை இறுக அணைத்தாள். ஹே ஹான்சம், நீங்க எனக்கு பண்றதெல்லாம் அம்மா தான் செய்வாங்களாமே, அப்போ நீங்க எனக்கு அம்மா தானே என்றவுடன் சஞ்சுவிற்கு மனதில் ஒருவித உணர்வு வந்து போக, என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது என்றால் சஞ்சுவின் கண்களை பார்த்து. நான் போய்தான் ஆகணும் என்றான் சஞ்சு. அப்போ என்னையும் கூட்டிட்டு போ என்றாள் ஆலி. சஞ்சுவிற்கு ஆலியிடம் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவளை டைவர்ட் செய்வதற்காக, மேடம் நீங்க சூச்சு வருதுன்னு சொன்னீங்க, போங்க என்றான் சஞ்சு. ஐயோ ஆமால, நான் மறந்தே போயிட்டேன், நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன் என்று ஆலி கழிவறைக்குள் செல்ல, இதுதான் சமயம் என்று ஆண்கள் கழிவறைக்குள் சென்றான் சஞ்சு. ஏற்கனவே தப்பிப்பதற்காக முன் ஏற்பாடு செய்த வழியில் செல்வதற்கு முன் பெண்கள் கழிவறையை பார்க்க அங்கு யாரோ ஒருவன் பெண்கள் கழிவறைக்குள் செல்வதை பார்த்த சஞ்சு ஒரு கணம் ஆலியை யோசிக்க, மறுமணமோ டேய் இப்ப நீ தப்பிக்கலனா மாட்டிப்படா என்று ஒரு மனம் சொல்ல, மறுமணமோ டேய் ஆலியை யோசிடா, பாவண்டா, உலகம் தெரியாத பொண்ணு என்று இருமணமும் இருவேறு பாதையை காட்ட, இப்போ இங்கிருந்து தப்பிக்கிறது தான் எனக்கு முக்கியம் என்று முடிவெடுத்தான் சஞ்சு. ஹே என்ன விட ஹான்சம், எங்க போயிட்ட, சீக்கிரமா, இங்க ஒரு பேட் பாய் என்கிட்ட தப்பா நடந்துக்கிறான், ஏய் என்ன வேணுடா என்று சத்தம் போட அந்த இடத்தை சுற்றியும் அதிரும் அளவுக்கு பாடல்கள் ஒலிக்க ஆலியின் சத்தம் யாருக்கும் கேட்கவில்லை. அந்த மிருகம் ஆலியின் மேலாடையை கிழிக்க, மனதளவில் குழந்தையே ஆனாலும் தனக்கு ஏதோ ஆபத்து என்பதை உணர்ந்த ஆலி அவனை தாக்க ஆரம்பித்தாள். சிறு பெண்ணவளின் அடியை அந்த மிருகம் தூசி போல தட்டிவிட்டு மீண்டும் ஆலியிடம் அத்துமீறினான். உள்ளாடையுடன் தன்னை காத்து கொள்ள அங்கும் இங்கும் ஓட சட்டென்று சுவற்றில் மோதியது போல் ஓர் உணர்வு. ஆலி என்னவென்று நிமிர்ந்து பார்க்க, அங்கு எரிமலையை போல் வெடிக்க காத்திருக்கும் கண்களால் அந்த மிருகத்தை எரித்தான் சஞ்சு. சஞ்சுவை பார்த்து தப்பி ஓட முயற்சி செய்தார். அவனை அடிக்க சஞ்சு பாய, ஆலி சஞ்சுவை பயந்து இறுக்கிக் கொண்டாள். அந்த மிருகம் தன்னை பற்றி வெளியே தெரிந்து விட்டால் வேந்தன் தன்னை விடமாட்டான் என்பதை அறிந்தவன் கதையை அப்படியே மாற்றினான். வேந்தன் பெரிய பெரிய விஐபிஸோடு பேசிக் கொண்டிருக்க, அப்பொழுது அங்கு வந்த அந்த மனித மிருகம், எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று வேந்தனிடம் நல்லவன் போல் நிற்க, வாட் என்று வேந்தன் கேட்க, சார் யுவர் சிஸ்டர் இன் ட்ரபிள் சார் என்று அவன் சொல்ல, வாட் என்று மீண்டும் வேந்தன் கேட்க, சார் உங்க தங்கச்சிய ஒரு பாடி கார்டு பாத்ரூம்ல என்று சொல்லிய போதே வேந்தன் விறுவிறு என நடக்க ஆரம்பித்தான். அங்கோ சஞ்சுவை கட்டி கொண்டு நின்றிருந்தாள் ஆலி. எங்க போன ஹான்சம், ஏன்னா அந்த பேட் பாய் பேட் டச் பண்ணா, இங்க இங்க அங்க கூட என்று சிறு குழந்தையை போல் உதட்டை பிதிக்க அழ சஞ்சுவிற்கு என்னவோ ஆகியது. சட்டென்று சஞ்சுவும் ஆலியை அணைத்து, சாரி சாரி பாப்பு குட்டி, உன்னை விட்டு போயிருக்க கூடாது, எல்லாம் ஏன் தப்புதான் என்று இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைக்க, தான் பாப்புக்குட்டி என்று சொல்லியதை கூட உணராத சஞ்சு ஆலியை இருக்க அணைத்தான். அந்த இடத்திற்கு வேகமாக விரைந்தான் வேந்தன். அவனை பின்தொடர்ந்து அங்கு விழாவிற்கு வந்த விருந்தினர்களும் விஐபிஸும் என பலர் அங்கு ஆலியும் சஞ்சுவும் அணைத்துக் கொண்டிருப்பதை பார்த்தனர். வேந்தனுக்கு வந்தது ஒரு கோபம். புலி என பாய்ந்து அடித்தான் சஞ்சுவை.
மற்ற பாடி கார்ட்ஸும் சஞ்சுவை பிடித்துக் கொண்டு நிற்க, வேந்தன் சஞ்சுவை பார்த்து கொண்டு நிற்க, ஹான்சம் அண்ணா, ஹான்சமை விடுங்க என்று கத்திக்கொண்டே இருக்க, வேந்தன் என்றும் தன் தங்கையை அதட்டி கூட பேசாதவன் ஓங்கி அறைந்தான். சஞ்சுவின் உடல் முழுவதும் ரத்தம். அதை பார்த்த ஆளி சஞ்சுவை ஓடி சென்று கட்டிக்கொள்ள, எங்கிருந்தோ வந்த ஒரு புல்லட் சஞ்சுவின் தோளில் பட, ஜூஜு மாமா என்றவாறு ஆளி மயங்கி விழ, சஞ்சு ஆளியை மட்டுமே பார்த்து கொண்டு நின்றான். அவனின் தோளில் பட்ட புல்லட்டை கூட மறந்தான். இப்போ இப்போ ஆளி என்ன சொன்னா? என்னன்னு கூப்பிட்டா? ஜூஜு மாமா? அத என் பொம்மு மட்டும்தானே கூப்பிடுவா. இவ எப்படி? ஆளி ஆளி என்ன அப்படிதான் கூப்பிட்டா? அப்படின்னா ஆளி ஆளி என்னோட பொம்மை குட்டி. அவ 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 சாகல என்று மயங்கி கிடந்த ஆளியிடம் பொம்முக்குட்டி என்று ஓட, மீண்டும் ஒரு புல்லட் சஞ்சுவின் நெஞ்சில் துளையிட, சஞ்சு பொம்முக்குட்டியை பார்த்தவாறு மயங்கி சரிந்தான். சஞ்சு நடந்த அனைத்தையும் நினைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ருத்ரனை பார்த்தான். சில மருத்துவ வயர் பொருத்தப்பட்டு தலையில் மொட்டை அடித்து, தலையில் அடிபட்ட காயத்துக்கு கட்டு போட்டவாறு உடல் மெலிந்து உயிர் மட்டுமே மானிட்டரில் துடித்து கொண்டிருக்க, சஞ்சுவிற்கு தன் தங்கை ஞாபகம் தான் வந்தது. அன்று மயங்கிய சஞ்சு சில நாட்களுக்கு பிறகுதான் கண் விழித்தான். அருகில் ருத்ரன் தலையில் கட்டுடன் இருக்க, அவர்களை ஏதோ ஒரு குகை போல இருக்கும் இடத்தில் சிறைப்பிடித்துள்ளனர் என்பதை அறிந்தான். சஞ்சு மெதுவாக எழுந்து ருத்ரனை பார்க்க மிகவும் வேதனையாக இருந்தது. சஞ்சு பழைய விஷயங்களை நினைத்து கொண்டிருக்கும் போதே தடதடவென யாரோ வருவதற்கான சத்தம் கேட்க, தன் பயம், வலி, வேதனை அனைத்தையும் வெளிக்காட்டாமல் ஏசிபியாக கெத்தாக எழுந்து அமர்ந்தான். அங்கு வந்தது வேந்தன் தான். என்ன ஹான்சம், எப்படி இருக்க என்று அங்கிருந்த நாற்காலியில் அமர, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இப்படி கஷ்டப்பட்டு படிச்சு IPS ஆகி இப்படி 2 பேரும் என்னை பத்தி தேடி வாழ்க்கையவே தொலைச்சிட்டீங்களே என்று தன் பூட்ஸ் காலை சஞ்சுவின் கன்னத்தில் ஓங்கி உதைக்க, சற்றும் சிறு வழி உணர்வை கூட வெளியே காட்டாதவனாய் அமைதியாய் அமர்ந்திருந்தான். டேய், உன் பேர் என்ன? சஞ்சீஸ்வரன், ரைட்? இப்பவும் சொல்றேன், உங்களால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. என்னோட இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்க 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, முழுசா 15 வருஷம் பகலா கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். அத அவ்வளவு சீக்கிரம் அழிக்க முடியாது, அழிக்கவும் விடமாட்டேன் என்று கர்ஜித்தான் வேந்தன். அந்த குகை முழுவதும் அலற சிரித்தான் சஞ்சு. என்ன சொன்ன? உன்னை அழிக்க முடியாதா? எங்களை காணோம்ட உடனே எங்களை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. உன்னோட அழிவை இந்நேரம் எங்க எப்பன்னு டிசைட் பண்ணிருப்பாங்க. என்ன சொன்ன? சாம்ராஜ்யமா? உன்னோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் தரமட்டமாக்க போறோம். அந்த நாள் ரொம்ப ரொம்ப பக்கத்துலதான் இருக்கு. பி ரெடி மிஸ்டர் வேந்தன். இப்பொழுது சிரிப்பது வேந்தனின் முறையாயிற்று. என்ன சொன்ன? உங்களை காணும்னு தேடுறாங்களா? நல்ல காமெடி பண்ற. உங்களை காணும்னு இல்ல, உங்களை பத்தி இந்த மாதிரி ஒரு ஏசிபியும் டிசிபியும் இருந்தாங்க அப்படின்ற விஷயத்தவே உங்க டிபார்ட்மெண்ட் மறந்து போய் பல மாசம் ஆச்சு. உன் அண்ணன் அதான் அந்த துணி கடைக்காரன் தான் ஊர் முழுக்க தேடிட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டும் இருக்கான். பெரிய பெரிய ஆபீஸ்க்கெல்லாம் போய் ஏறி இறங்கி இழைச்சு போயிட்டான்னா பாத்துக்க. ஏன் இப்போ இங்க உங்க 2 பேரையும் ஏன் உயிரோட வச்சிருக்கேன்னு தெரியுமா? என்னோட நெக்ஸ்ட் நியூ பிராண்ட் உங்க 2 பேருக்கும் தான் கொடுத்து டெஸ்ட் பண்ண போறேன். வழக்கமா அனிமல்ஸை தான் யூஸ் பண்ணுவேன். இந்த டைம் சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாமேன்னு அனிமல்ஸ்க்கு பதிலா உங்க 2 பேரை வச்சுதான் டெஸ்டே பண்ண போறேன். கண்டிப்பா சக்சஸ் ஆகும்ன்ற நம்பிக்கை இருக்கு என்று சொல்லிவிட்டு 2 டேஸ்ல ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க என்று வேந்தன் சொல்ல, சார், இன்னும் 2 பேரும் கம்ப்ளீட்டா கியூர் ஆகல. டெஸ்ட் பண்ணா டோட்டலா வேஸ்ட் ஆயிடும். ஒரு நல்ல ஹெல்த்தியான பாடியில தான் நம்மளோட டெஸ்ட்டை பண்ணணும். ஸோ 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம ஃபர்தரா ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்று இவன் சொல்ல, ஓ ஓகே, அது வரைக்கும் இவங்களுக்கு நல்ல சாப்பாடு போடுங்க
என்று மீண்டும் சஞ்சுவின் நெஞ்சில் உதைக்க சஞ்சு அங்கிருந்த சுவற்றில் மோதி கீழே விழுந்தான். எழுந்து ருத்ரனை பார்க்க அமைதியாய் படுத்திருந்தான். மாமா, நம்மளை பத்தி முழுசா தெரியாம பேசிட்டு போறான். குறிப்பா சாதாரணமான துணிக்கடைக்காரன்னு இலக்காரமா பேசிட்டு போறான். துணிக்கடைக்காரனோட ஆட்டத்தை இனிதான் அவன் பார்க்க போறான். அவன் மட்டும் இல்ல, நீங்களும் பாப்பீங்க. இதுவரைக்கும் அக்னிய பார்த்திருப்பீங்க, இனி அக்னீஸ்வரனை பாப்பீங்க. வெயிட் அண்ட் வாட்ச் என்று சஞ்சு மீண்டும் படுத்துக்கொண்டான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நம்புறேன். கதை பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கதையை உங்களால கேட்க முடியும்.